வணக்கமானது. மேகதாட்டில் அனைத்திலும் தமிழக அரசை கண்டித்தும் கன்னட அமைப்புகள் கர்நாடக மாநில எல்லையில் போராட்டங்கள் நடத்தப்பட்டது. வாட்டாள் நாகராஜ் உட்பட 50 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி கர்நாடக மாநிலத்தில் மேகதாட்டு அணை மற்றும் காவேரி விவகாரத்தில் முழு அடைப்பு போராட்டம் நடத்துவதாக கன்னட அமைப்புகள் அறிவித்துள்ள நிலையில் போராட்டத்தின் முன்னோட்டமாக கன்னட அமைப்பின் தலைவர் நாகராஜ் தலைமையில் கன்னட அமைப்புகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் கர்நாடக மாநில தமிழகத்திலிருந்து கர்நாடக மாநிலத்திற்கு வாகனங்கள் வரும் தேசிய நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் தமிழக பதிவு எண் கொண்ட வாகனங்கள் தமிழக மாநில எல்லையான ஜூஜுவாடியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டன. பின்னர் வாட்டாள் நாகராஜ் உட்பட 50க்கும் மேற்பட்டோரை அத்திப்பள்ளி போலீசார் கைது செய்த பிறகு கர்நாடகா மாநிலத்திற்கு வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன. தமிழகத்தில் காவேரி விவகாரத்தில் போராட மாணவர்கள் தயாராக உள்ள நிலையில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு மாணவர்கள் இளைஞர்கள் ஆதரவு அளித்து போராட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வாட்டாள் நாகராஜ் மேகதாட்டு விவகாரத்தில் தமிழக அரசு அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டியதுடன் தங்களின் கோரிக்கைகளை மீறினால் கர்நாடகத்தில் தமிழ் திரைப்படங்களை ஓட அனுமதிக்க மாட்டோம் என கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் கர்நாடகாவில் அணை கட்டுவது அங்கு வாழும் தமிழர்களுக்கும் சேர்த்துதான் என்று குறிப்பிட்ட அவர் தமிழக அரசு தண்ணீரை முறையாக சேமிக்காமல் வீணடிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டால் தமிழக சட்டப்பேரவை முன்பு நேரில் சென்று மேகதாட்டு அணை கட்ட வலியுறுத்தி போராட்டம் நடத்துவோம் என்றும் அவர் பகிரங்கமாக எச்சரித்துள்ளார். இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பெருமளவில் ஆதரவித்து பங்கெடுக்க வேண்டும் என்றும் அவர் கர்நாடக மாநில இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஆனந்த். August 13 ನಮ್ಮದು ನಮ್ಮ